everyone, welcome to today's vlog. So ரொம்ப நாள் கழிச்சு நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். அடிக்கடி இந்த மாதிரி சொல்கிறோமோ. லாஸ்ட் மந்த் ஒரு தடவை சிக்கானோம், இந்த மந்த்தும் வந்து எப்போதும் நான் சிக்காவன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைம் ஹோல் ஃபேமிலியே வந்து படுத்தாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து ஏதோ ஆயிடுச்சு போல இருக்கு. ஈஸ்வருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அவருக்கு வந்து ஒரு 2-3 நாளாக லாஸ்ட் வீக் ஹெட்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் என்ன நினச்சேன், லாஸ்ட் வீக் கொஞ்சம் கிளைமேட்லாம் இம்ப்ரூவ் ஆச்சு, வெயில் வந்துச்சு. அப்புறம் நைட்டில் மட்டும் நல்லா குளிர் மாறிச்சு. வெயில் இருக்கிறதுனால ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெளில விளையாட விட்டுடுறாங்க. ஸோ அதனால அவருக்கு தலைவலி வந்துச்சு, இந்த பாடி பெயின் எல்லாமே ஒரு சின்ன சிம்டம்ஸ் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. பட் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், வெளில ரொம்ப விளையாட விடுறாங்க, அதனால வேர்த்து போய் தலைவலி உடம்பு வலிலாம் வருது அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு வியாழக்கிழமை போல பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜுரம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்பா அவருக்கு வந்து ஜுரம் வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃப்ரைடேலேருந்து வாமிட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரில. நாங்கள் வீட்டில் இருக்க நம்ம தையல் 4 அட்வெல்லாம் கொடுப்போம்ல நார்மலாக, அது மாதிரி ஒரு நார்மல் ஃபீவருக்கு ட்ரீட் பண்ணுற மாதிரி நாங்கள் ஒரு 3 days இதெல்லாம் கொடுத்து பார்த்தோம். பட் எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை. அப்புறம் அட் லாஸ்ட் வந்து சண்டே IWKக்கு ஃபர்ஸ்ட் இவங்க கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. மார்னிங்கே கூப்பிட்டுட்டு போய் எல்லாம் ட்ரீட் பண்ணி ஈவினிங் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. ஈவினிங் வந்ததுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஈஸ்வர் வந்து வாமிட் பண்ணாரு. ரியானும் சேர்ந்து வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 2 பேரும் வந்து ஒரு பக்கம் வாந்தி எடுக்கிறாங்க. எங்களுக்குமே வந்து ஒரு மாதிரி காஃப் வர்றது அதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ 2 பேரையும் வந்து கண்டினியூஸாக ரொம்ப வாந்தி எடுத்துட்டாங்க. அதனால இதுக்கு மேலே இருந்தால் டீஹைட்ரேட் ஆயிடுவாங்க அப்படின்ட்டு IWK கூப்பிட்டு போயிட்டோம் அன்னைக்கு நைட்டே. மார்னிங்கும் ஏன்பா மார்னிங் வந்து இவங்க கூப்பிட்டு போயிருந்தாங்க. நைட் வந்து அப்புறம் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு எல்லாருமே போயிட்டு. ஆமாம், எல்லாருமே அன்னைக்கு நைட்டு IWK ஸ்டேகேஷனாக நமக்கு ஸ்ப்ரிங்கு. ஸோ IWK போயாச்சு. கொஞ்சம் வந்து நிலமை கொடூரமாக தான் இருந்துச்சு. ஒரு ஃபியூ கிளிப்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன், நான் வீடியோலாம் எடுக்கல. சும்மா வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டது தான் இருக்குது. அது வேணால் நான் வீடியோவோட கடைசியில் வந்து ஆட் பண்ணுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வருக்கு ஆக்சிஜன் லெவல்லாம் செக் பண்ணி அவரை கம்ப்ளீட்டாக அப்சர்வேஷனில் வச்சுருந்தாங்க. ரியானை கம்ப்ளீட்டாக டீஹைட்ரேட் ஆகிட்டாரு. ஈஸ்வருக்கு கொஞ்சம் வந்து அந்த கேட்ராய்டெலாம் கொடுப்பாங்களே, அது மாதிரி கொடுத்து லைக் குடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாங்க. இவருக்கு வந்து இவர் பால் எதை குடித்தாலும் வந்து கொமட்டிகிட்டே இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ட்ரிப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் வந்து பயங்கர கொடுமையாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே எங்களுக்கு. பாவம், இப்போ தான் வந்து ஒரு 9 மாத குழந்தை. அந்த ப்ராசஸ்லாம் வந்து எங்களுக்கு பார்க்கும் போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவருக்கு நரம்பு கிடைக்காம இந்த கையில் ஒரு குத்து அந்த கையில் ஒரு குத்து ஊசி வச்சு அது ஒரு பெரிய கதை. நான் உங்களுக்கு வந்து அதோட ஒரு சின்ன கிளிப் மட்டும் இருக்குது, அதை நான் உங்களுக்கு கடைசியில் வந்து போடுறேன், அப்போ வந்து சொல்கிறேன் என்ன ஆச்சுன்னு. ஸோ அன்னைக்கு நைட் இப்படி தாங்க போச்சு. அப்புறம் வந்தும் இன்னும் வந்து அந்த அளவுக்கு க்யூர் ஆகலை. அவரும் வந்து 1 வீக்காக ஸ்கூலுக்கு போகல. ஈஸ்வர் 1 day நடுப்புற ட்ரை பண்ணோம் நாங்கள். பட் ஸ்கூலில் போய் வாமிட் பண்ணிட்டாராம். ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. அண்ட் ரியானுக்கு ஆன் அண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஜுரம் போய் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மாதிரி சோந்தாப்லேயே தான் இருக்காரு. பட் ஒரு 10 days ஆயிட்டதுனால வீட்டில் வந்து ப்ரொவிஷன்லாம் காலி ஆயிடுச்சு, அதாவது காய்கறி அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம். ஸோ எங்களுக்கும் வந்து ஒரு 10 நாளாக வீட்டுக்குள்ளேயே இருந்து இவங்கள மறந்துட்டேன் பாருங்க. இவங்க வந்து கடந்த ஒரு 3 நாளாவாப்பா 3 நாளாக இவங்க கம்ப்ளீட்டாக படுத்துட்டாங்க. இதில் கொஞ்சம் ஓகேவா நடமாடிட்டு இருக்கிறது நான் தான். ஏன்னா நான் போன வாரமே படுத்து ஏஞ்சிட்டேன். எனக்கு வந்து காஃப் தலைவலி மட்டும்தான் இருந்துச்சு. பட் இவங்களுக்கு வந்து ஃபீவர் வந்து தலைவலி பாடி பெயின் எல்லா சிம்டமும், இந்த 3 பேருக்கும் ஒரே மாதிரி சிம்டம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக படுத்து இன்னைக்கு தான் ஏஞ்சிருக்காங்க இவங்க. நேற்றுலாம் வந்து நிலவரத்துலேயே இல்லை. நேற்றுலாம் லீவ் போட்டு எந்திரிக்கவே முடியாமல் எங்க அந்த கானக்குரலை கொஞ்சம் காட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த நிலவரத்துக்கு வந்துட்டாங்க. பேசினாலே அவங்களுக்கு பயங்கரமா இருமல் வருது, அதனால தான் அவங்க பேசாம அப்படியே இருக்காங்க.
ஸோ ரொம்ப பிஸியாக போயிட்டுருக்கு. ஒரு 2 டேஸாக நடுப்புற வந்து வீடியோவும் போட முடியல எங்களுக்கு. எப்போதும் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ நாங்கள் ஷெட்யூல் பண்ணி ஆல்ரெடி வச்சுருப்போம். அதனால அது பாட்டா, ஏன்னா டெலிவரி அப்போ கூட நாங்கள் பிரேக் எடுக்காம தான் போட்டுட்டு இருந்தோம். லைக் டெய்லி வீடியோ போடணும் அப்படின்னு நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுத்து அதுக்கப்புறம். பட் இந்த டைம் வந்து ஒன்றுமே பண்ண முடியல. குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லை, இவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னும் போது வேறு எதுவுமே பண்ண முடியல. ஸோ 2 டேஸ் பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஓரளவுக்கு இப்போ தான் கொஞ்சம் ஓகேவாக வந்திருக்காங்க. அதாவது எப்படின்னா ரொம்ப அந்த அடுகடாக படுக்கிறதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி படுக்காமல் ஓகேவா கொஞ்சம் சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, ஏச்சு உட்காடுறது, அந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக வெளில போய் காய்கறி மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு, இண்டோர் தானே அப்படின்னு போகிறோம். இப்போயே வந்து ரியானுக்கு மதியம் ஜுரம் தான் இருந்துச்சு, மருந்து போட்டு விட்ருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. இதுக்கு மேல வேற எங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இருக்கு. அதுக்கு தான் சரி ஓகே இந்த காய்கறி வாங்குறதுக்காக வெளில போயிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்னே இப்போ கிளம்பிட்டோம். எல்லாரும் அப்படியே தான் உட்காந்துருக்கு. அவர் ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம், தெரியுறானா? இப்படிதான் எல்லாரும் உட்காந்துருக்கோம். இப்படிதான் எங்க டேஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே ஷாப்பிங் நாங்கள் முடிச்சுட்டு வேற என்னென்ன பண்றோம்னு இன்னைக்கு சொல்லிட்டு, அப்புறம் IWK ஸ்டோரி நான் கடைசியாக வந்து சொல்றேன். என்னாச்சு, எப்படி ட்ரீட் பண்ணாங்க, இந்த டைம் கேர்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு எண்டிங்கில் சொல்றேன். ஸோ கொஞ்சம் ஹாலிஃபேக்ஸ் பக்கம் போய் ஷாப்பிங் பண்ணலான்னு தான் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ஃபுல்லாக அவ்வளோ டிராஃபிக்காக நிற்கிறாங்க. யூஸ்வலாக 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் போகிறோம். அதுவும் வந்து என்னைக்காவது ஃபுல்லா காய்கறி வாங்கிட்டு வரலான்னா தான் போறோம் இந்த பக்கம். ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்ல யூஸ்வலா ஈவினிங் டைம்னா ஹாலிஃபேக்ஸ் பக்கத்துல இருந்து இந்த பக்கம் தான் வருவாங்க. ஏதாவது நமக்கு தெரியாம அங்க ஈவென்ட் ஏதாவது நடக்குதோ, எல்லாரும் இந்த சைட்ல இருந்து அங்க போறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு ஃபுல் வியூ தெரிஞ்சிச்சு. நான் அப்ப டக்குன்னு எடுக்க முடியல. அதுக்குள்ள இங்க டிரைவ் பண்ணி உள்ள வந்துட்டோம். அங்கேருந்து பார்த்தா அப்படியே பிரிட்ஜ் ஃபுல்லாக கார் நிற்குது. அவ்வளோ டிராஃபிக். எங்கே தான் போகிறாங்க எல்லாம்? இல்லை நம்மள மாதிரி இல்லை. ஃப்ரைடே, இன்னைக்கு ஃப்ரைடே தானே? ஓ, எங்கேயா வெக்கேஷன் கிளம்பிட்டாங்களோ? என்னப்பா வெக்கேஷன், வெயில் வந்துருச்சுன்னு எல்லாரும் வெக்கேஷன் கிளம்பிட்டாங்களோ சனி ஞாயிறுக்கு? வெக்கேஷனுக்கு ட்ரூடோ புதுசா வெக்கேஷன் டாக்ஸ் கிரெடிட்னு கொடுத்தாதான் உண்டு. வெக்கேஷன் டாக்ஸ் கிரெடிட் ஒரு குவார்ட்டருக்கு $500 கொடுத்தா ஒரு நாள் போயிட்டு வரலாம். ட்ரூடோ அங்கிள் கொடுத்தாதான், இல்லைன்னா நம்மளால போக முடியாது. மரம்லாம் இப்பதான் லைட்டா துளுக்க ஆரம்பிக்குதுப்பா. கொஞ்ச நாள்ல பச்சை பசேல்னு பார்க்கலாம் இந்த மரத்தெல்லாம். இதுதானே அந்த ஒட்டு போட்ட பிரிட்ஜ். அப்படியே உள்ள போனாலும் போயிடும். ஐயோ பாரு, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாது. ஸ்விம்மிங் தெரிஞ்சா என்ன தெரியாது, இல்ல காரோட போய் விழும்போது எவன் உசுரோட இருப்பான். என்னதான் அப்படி கிராக் விட்டுச்சு? அதுக்கப்புறம் நானும் அந்த நியூஸை தேடி பாக்குறேன், எதுலயும் காணும். ரோடு கிராக் விட்டுச்சா இல்ல பிரிட்ஜே கிராக் விட்டுச்சா? எதுவும் கிராக் விட்டுச்சுன்னு அதெல்லாம் திரும்ப வச்சு ரோட போட்டுருப்பாங்க. இன்னும் அரை மணி நேரம் இங்கேயே தான் இருக்கும். அப்பா எவ்வளோ பொறுமையா போறாங்க தெரியுமா? நம்மளால முடியலன்னு வர அன்னைக்கு தான் வச்சு செய்வாங்க. அப்படி என்ன டிராஃபிக்னு எங்களுக்கே ஒன்றும் புரியல. அதுவும் ஹாலிஃபேக்ஸ்ல. எல்லாம் வேற ஊர்ல இருந்து பாக்குறாங்க. என்ன சொல்லுவாங்க, பாடி மோனே நீ டொரண்டோ பக்கமா, நீ வான்கூவர் பக்கமா வச்சு செய்வாங்க. அங்க அப்படியே போய் பழகி இருக்கும்பா. இங்க வந்து நம்ம இந்த டைமுக்குலாம் இவ்வளோ இதா போனது கிடையாது இல்ல. ஞாபகம் இருக்கா, நம்ம யூஎஸ்ல ரோட் ட்ரிப்லாம் போகும்போது 4 எக்ஸிட் முன்னாடியே நின்றோம் டிராஃபிக். ஐயோ என்ன 4 எக்ஸிட் இருக்கு, எவன் முட்டிக்கிட்டான்னு தெரியல. சூப்பரா இருக்கு. இல்ல அப்படியே பார்க்க சூப்பரா இருக்கு. அப்படியே மழை மேகமா இல்ல. அப்பா இன்ச்சு இன்ச்சா நவுறாங்களே. அவ்வளோதான், அப்படி ஒரு இன்ச் போய் நின்றுடணும்.
அது என்ன சவுண்டு? ஓ, இது ஒரு வேளை இதான் உடஞ்சிருக்குமோ? ஐயோ, சரி விடு. கார் பிரேக் டவுனுக்கு தான் அவ்வளோ டிராஃபிக்காப்பா? என்ன ஆச்சு? ஆக்சிடென்ட்டா இல்லை பிரேக் டவுனா? பிரேக் டவுனாக இருக்கட்டும், ஆக்சிடென்ட்டாக இருக்கட்டும், காரை எடுத்துட்டு போய் ஒரு ஓரமாக ஆக்சிடென்ட் தான் போல. இது வந்து பாரு. நான் பிரேக் டவுன்னு நினச்சேன். இல்லை, எதுவாக இருந்தாலும் கிளியர் பண்ணி விட்டா அது மாட்டுக்கு போக போகுது. உட்காந்து வரவங்க எல்லாம் 1 மணி நேரம் நிற்க வச்சா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஏதோ கீழெலாம் இடிச்சு கிடக்கு பாரு. ஏதாவது சைடில் போயிடுச்சிட்டாங்களோ? இல்லை, இந்த காருக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியல. கீழே ஃபுல்லாக எல்லாம் இன்ஜினே கீழே கிடக்குது தெரில. பாடியில் ஒன்றும் இல்லை, கீழே ஏதோ பிரச்சனை, பம்பரில் ஏதோ பிரச்சனை. யூஷுவல் நம்ம ஏஷியன் மார்ட்டுக்கு காய்கறி வாங்க வந்தாச்சு. ஹாலிஃபேக்ஸ் பக்கம் இளநீ வச்சுருக்காங்க. கொத்தமல்லி தானே, இதுவும் கொத்தமல்லி தானே? 2 for 2. முருங்கைக்காய் இப்போ எப்போதும் வச்சுருக்க மாட்டாங்க, அதுவும் வச்சுருக்காங்க. ட்ரம் ஸ்டிக் 5.99 per LV. இவ்வளோ பரண்டான்னு வாங்களே, அதே மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் அதுவான்னு எனக்கு தெரியல. எல்லாமே வச்சுருக்காங்க இந்த டைம். முருங்கைக்கீரையிலேருந்து எல்லாமே இருக்குது. கத்திரிக்காய் ரொம்ப பெருசாக இருக்குது. எல்லாமே எடுத்து பார்த்தேன் நான். நமக்கு வீணாக போயிடும் தான் எடுக்கல. கிட்டத்தட்ட இந்த கடைக்கு வந்தாலே நம்ம ஊர் காய்கறி எல்லாமே கிடச்சிருது. லாஸ்ட் டைம்லாம் கொஞ்சம் கீரை ஐட்டம், இந்த முருங்கைக்காலாம் மிஸ் ஆச்சு, அதெல்லாமும் வச்சுட்டாங்க இந்த டைம். ஹெட் சால்மன் ஹெட் வச்சுருக்காங்க. அது பாரு, ஜெல்லி ஃபிஷ் ஹெட்டு தான் வினோதமாக இருக்குது. அதுதான் காஸ்ட்லியாகவும் இருக்குது. லைவ் கிராப் வச்சுருக்காங்க, ப்ளூ கிராப் இந்த டைம். கை இட்ஸ் ஓகே, போடு அப்படி. குண்டா இருக்கிறதா பார்த்துட்றா. எத்தனை வேணும்? ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இங்கே ஹோல்சேலில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம் போல் போட்டிருக்காங்க. இந்த டைம் தான் நான் இதை படித்து பார்க்குறேன். வால்மார்ட்டுக்கு வந்திருக்கோம். என்னாச்சுமா? அச்சு அச்சு, என்னாச்சு? ஈஷ்மா ஈஷ்மா, என்னாச்சு? யார் அழுவுறீங்க? அம்மா பாருங்க, முடியலையா? என்ன பண்ணுது சொல்லுங்க. அங்கே பின்னாடி வச்சிருக்கேன், வாந்தி வருதுன்னா. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு ஈஸ்வரை வந்து சண்டே மார்னிங்கே கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நைட்டு நடந்தது தான் இதெல்லாம். ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரால் ரொம்ப முடியாமல் அழ ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளட்டாக வந்து வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. ரியான் வந்து ஒரு 10 டைம்ஸ்க்கு மேலே வாமிட் எடுத்து அவர் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டார். அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்க சும்மா டெம்ப்ரேச்சர் செக் பண்ணுவாங்க உள்ளே போனதுமே அந்த எமர்ஜென்சியில். அதுக்குள்ளேயே வந்து 2 பேரும் மாற்றி மாற்றி ஒரு 4-5 தடவை வாந்தி எடுத்துட்டாங்க. அதை பார்த்துட்டு அவங்க உடனே வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. இல்லைனா உங்களுக்கே தெரியும், ஐடபிள்யூகே எமர்ஜென்சி, இந்த சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சியில் நமக்கு வெயிட்டிங் டைம் இருக்கும். என்ன ஏதுன்னு எல்லாம் செக் பண்ணிவிட்டு தைலநாள் கொடுத்துட்டு யூஸ்வலி வெயிட் பண்ண வைப்பாங்க கொஞ்சம் நேரம். பட் இவங்க ரொம்ப வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கவும் 2 பேரும் உடனே உள்ளே கூப்பிட்டு போயிட்டாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் ஒரு 5 minutes உட்காந்துருப்போம். அப்போ தான் வாந்தி எடுத்துகிட்டு இருந்தார். உடனே வந்து ஒரு எந்த ரூம் அவைலபிள் இருந்துச்சோ அதில் உடனே வந்து ஈஸ்வரை ஃபஸ்ட்டு செக் பண்ணாங்க. அவருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் செக் பண்ணதில் அவருக்கு வந்து பிளட்டாக வாந்தி எடுத்தது. நிறைய டைம்ஸ் அவர் வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால அந்த ஃபுட் பைப்பில் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகி அதனால் வந்து அவருக்கு அந்த மாதிரி வந்திருக்கும். பட் நத்திங் டு ஒரி அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாங்க. பட் அவரும் வந்து பயங்கர டீஹைட்ரேட் ஆகியிருந்தார். அவரை வந்து ஏதாவது கேட்ராய்டு அந்த மாதிரி குடிக்கிறியான்னு கேட்டாங்க. அவர் குடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அண்ட் ரியான் தான் வந்து பார்த்திங்கன்னா
அவருக்கு முழிச்சிட்டு இருந்தாலே வந்து கொமட்டுது. அவர் அறியாமல் ஒரு 5 நிமிஷம் தூங்குறாரு. பட் மறுபடியும் எந்திரிச்சு அப்படியே ஒரு மாதிரி வயிறு அந்த நமக்கு பண்ணும்ல பெரியவங்களுக்கெலாம் அந்த மாதிரி அப்படியே கொமட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஸோ அவருக்கு மட்டும் வந்து ட்ரிப்ஸ் போட்டுடலான்னு சொல்லி கையில் அதுக்கு தான் வந்து போட்டுட்ருக்காங்க. அந்த ட்ரிப்ஸ் போடுறதுக்கு வந்து ஆகிறதுக்கு இந்த ஆயின்மெண்ட் வந்து வைக்கிறாங்க. ஸோ அந்த நர்வ்ஸ் எல்லாம் செக் பண்ணி அந்த கையில் வந்து எல்போ கிட்ட போட்டாங்க. அண்ட் இன்னொரு கையில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறீங்க 2 இடத்துல வந்து போட்டு விட்டாங்க. பட் நடந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுன 2 இடத்துலையுமே அவங்களுக்கு நர்வ் கிடைக்கல. அட் லாஸ்ட் இன்னொரு கையில் தான் வந்து அவங்களுக்கு நர்வ் கிடச்சிச்சு. இந்த கையிலையும் ஒரு தடவை ஊசி குத்துனாங்க. குத்தி அது நர்வில் கரெக்டாக போகாமல் எடுத்து பிளட்டெல்லாம் வந்து எங்களுக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கத்துன்னு கத்துனாரு. எங்களால் பிடிக்கவே முடியல, அந்த அளவுக்கு கத்துனாரு. ஈஸ்வர் கொஞ்சம் ஓகே ஆனதும் அவர் ஏஞ்சி உட்காந்து இந்த மாதிரி கேட்ராய்டு குடிக்க சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பேரண்ட்ஸ் யாராவது ஒருத்தவங்க வந்து பெட்டில் உட்காந்துக்கிட்டு அவரை பிடிச்சிக்கிட்டு அந்த ட்ரிப்ஸ்க்கெல்லாம் வந்து போட்டாங்க. பயங்கர கொடுமையாக இருந்துச்சு பிள்ளைய பார்க்குறதுக்கே. அவர் வந்து இந்த மாதிரி ஃபுல் ஹேண்ட் போட்டால் அந்த ட்ரிப்ஸ் இருக்க ஒயர்லாம் வந்து பிடிச்சி இழுக்காமல் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ் வந்து போட சொல்லிட்டாங்க. ஸோ போட்டுட்டு இதுக்கப்புறம் தான் வந்து அவருக்கும் ட்ரிப்ஸ் வந்து ஏற்றுனாங்க. ஒரு ஃபுல் நைட் அங்கேயே தான் இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 11:30க்கு ஹாஸ்பிட்டல் போனோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8:30 நினைக்கிறேன், அது வரைக்குமே அங்கே தான் இருந்தோம். ஸோ ஈஸ்வர் வந்து கொஞ்சம் நேரம் தூங்கி எழுந்திரிச்சு லைட்டாக பிரிஸ்க் ஆகிட்டார். அப்போது ரியானுக்கு வந்து பார்த்திங்கன்னா படுக்க வைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் கையிலே தான் ரொம்ப நேரம் வச்சுருந்தோம். பக்கத்தில் இந்த டேபிளில் ட்ரை பண்ணோம் நாங்கள், ஒரு டேபிள் மாதிரி இருந்துச்சு. பட் அதில் அவர் படுக்கலை. ஸோ கார் சீட்லேயே தான் வச்சுருந்தோம். ஒரு விடிய காத்தாலனே சொல்லலாம். அப்போ தான் வந்து ட்ரிப்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க அவருக்கு. அப்போ தான் பெட்டில் உட்காந்து அவருக்கு வந்து நாங்கள் பிடிச்சிக்கிட்டோம். நடுப்புற இந்த மாதிரி பால்லாம் கொடுத்து நாங்கள் வந்து ட்ரை பண்ணோம். ஏன் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏற்றி கஷ்டப்படுத்த வேண்டாம், பால் வந்து குடிச்சாருன்னா கொடுக்கலான்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் டாக்டர் வந்து அவர் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டாங்க, குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி ஹோல் நைட் வந்து உட்காந்து ட்ரிப்ஸு போட்டு பால் குடிச்சு அதில் வேறு பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட்டுன்னு குழந்தைக்கு எல்லாம் பண்ணுது. ஈஸ்வர் சைடில் இருக்க சேரில் வந்து தூங்கிட்டார். ஸோ எங்கள் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி தான் போச்சு. ஸோ உங்கள் கூடயும் நாங்கள் ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.